இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்புச் செய்திகள். காவிரி நீர் திறப்பு குறித்து அன்புமணி கோரிக்கை. கபினி அணையிலிருந்து 10,000 கன அடி நீர் திறக்கப்படுவதைப் போல கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்தும் நீர் திறக்கப்பட வேண்டுமென பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பழனி நில மோசடி வழக்கு சட்ட நடவடிக்கைகள் தீவிரம். பழனி நில மோசடி தொடர்பான வழக்கில் வெள்ளத்துறைக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் சிபிசிஐடி மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் சட்ட வட்டாரங்களில் பரபரப்பான விவாதங்கள் எழுந்துள்ளன. தமிழக காங்கிரஸ் நிலை குறித்து ராகுல் காந்தி கருத்து. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய நிலை மற்றும் உட்கட்சி அரசியல் குறித்து ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். தேர்தல் காலங்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளே கட்சியின் தற்போதைய பலவீனத்திற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு மின் இணைப்பு. உதயகுமார் கேள்வி. தமிழகம் முழுவதும் சுமார் 2,23,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டிய தேவை உள்ள நிலையில் இது தொடர்பாக தாவேக ஆட்சியில் எத்தகைய தீர்வுகள் முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு. அமைச்சர் கே விக்னேஷ் நடவடிக்கை. போதை இல்லா தமிழகம் என்ற இலக்கை நோக்கி அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் கே விக்னேஷ் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிக்க அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். வட மாநிலத்தவர் வருகை குறித்து வைரமுத்து பேச்சு. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் வட மாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்தும் இந்தி மொழி கற்பதன் தேவை குறித்தும் கவிஞர் வைரமுத்து தனது மேடை பேச்சில் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். தென் மாவட்டங்களில் அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு. கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்திருந்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு விவித லீடர்ஸ் அமைப்பினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள். தேர்தல் அதிகாரி விளக்கம். கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாருக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் விளக்கமளித்துள்ளார். இயந்திரங்கள் அனைத்தும் முறையாக சரிபார்க்கப்பட்டதாகவும் முறைகேட்டிற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜய் குறித்து சவுக்கு சங்கர் கருத்து. சட்டசபை நிகழ்வுகளை சுமார் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் நேரடியாக பார்ப்பது முதலமைச்சர் விஜயின் மீதான பொதுமக்களின் எதிர்பார்ப்பை காட்டுகிறது என்று சவுக்கு சங்கர் தனது சமீபத்திய உரையில் குறிப்பிட்டுள்ளார். கபினி அணை திறப்பு. மேட்டூருக்கு நீர்வரத்து. கபினி அணை திறக்கப்பட்டுள்ளதால் அடுத்த 3 நாட்களில் அந்த நீர் மேட்டூர் அணையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் என கருதப்படுகிறது. பில்லூர் அணை வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை மேட்டுப்பாளையம் அருகிலுள்ள பில்லூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டி 97 அடியை தாண்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வீரர்களுக்கு பரிசுத் தொகை அறிவிப்பு. சிறந்து விளங்கி பதக்கங்களை வென்ற தமிழக வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு அரசு சார்பில் முறையான பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். டாஸ்மாக் மோசடி புகாரில் தாவேக நிர்வாகிகள் கைது. தமிழகத்தில் லஞ்சமற்ற நிர்வாகத்தை முன்னெடுப்பதாக தாவேக அறிவித்திருந்த சூழலில் கட்சியின் பெயர் மற்றும் அரசு அமைச்சரின் பெயரை பயன்படுத்தி டாஸ்மாக் ஒப்பந்தம் பெற்றுத் தருவதாக மோசடியில் ஈடுபட்டதாக கூறி 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை. திருப்பூர் மாவட்டத்தில் நிர்வாக காரணங்களுக்காகவும் மக்களின் வசதிக்காகவும் திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களும் பொதுமக்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். காவிரி நீர்வரத்து அதிகரிப்பு. விவசாயிகள் நிம்மதி.
கர்நாடக அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தமிழகத்திற்கு நீர்வரத்து வினாடிக்கு 15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த நீர்வரத்து காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு பெரும் நம்பிக்கை அளித்துள்ளது. இது தொடர்பான சட்ட போராட்டங்கள் ஒருபுறம் நடந்தாலும் இயற்கை வழங்கிய இந்த நீர்வரத்து வரவேற்பை பெற்றுள்ளது. டாஸ்மாக் கடைகள் குறித்து அண்ணாமலை கோரிக்கை. பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் விதிகளை மீறி செயல்படும் 129 டாஸ்மாக் கடைகளை கண்டறிந்து அவற்றையும் உடனடியாக மூட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். கனமழை நீடிக்கும், வானிலை ஆய்வு. கர்நாடகாவின் காவிரி படுகை பகுதியில் இன்னும் சில நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதனால் அணைகளுக்கு வரும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடைத்தேர்தல் விவகாரம். நீதிமன்றத்தில் வழக்கு. வீராளிமலை மற்றும் கரூர் சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்ந்த வழக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இந்த தீர்ப்பு தமிழக அரசியலில் முக்கிய திருப்பமாக அமையலாம். கர்நாடக முதல்வர் அழைப்பு. நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழக முதலமைச்சரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பிறகு அதை மறுத்தது முதலமைச்சரின் பதவிக்கும் தமிழகத்தின் கௌரவத்திற்கும் உகந்தது அல்ல என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு. திமுக சந்தேகம். கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்ததாக திமுக தரப்பில் என்.ஆர். இளங்கோ புகார் தெரிவித்துள்ளார். இது குறித்து தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாட தயார் என்றும் திமுக அறிவித்துள்ளது. புகார் மீது தேர்தல் அதிகாரி விளக்கம். கொளத்தூர் தொகுதி குறித்த திமுகவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் சமிரன், இயந்திரங்களில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அனைத்து நடைமுறைகளும் முறையாகவே பின்பற்றப்பட்டன என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மிரட்டல் தொடர்பாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி விளக்கம். தனது பெயரில் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி செய்தியாளர்களிடம் விளக்கமளித்துள்ளார். அமைச்சரின் ஆதங்கம். கர்நாடக அரசியல் சூழல் மற்றும் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்த ஒப்பீட்டை அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் தனது ஆதங்கங்களுடன் வெளிப்படுத்தியுள்ளார். தொகுதி மறுவரையறை. ராகுல் காந்தி விமர்சனம். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து கருத்து தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்த மசோதாவை ஆதரிப்பவர்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என மறைமுகமாக சாடியுள்ளார். மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.